ஆறுமுக அறக்கட்டளை நிறுவனத்திலிருந்து வந்திருக்கோம். இது வந்து 14 கிராமத்தில் இயங்கி கொண்டிருக்கு. இது ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து 4 மாதங்களை கடந்து செயல்பட்டு வரோம். எங்களோட நிறுவனத்தின் நோக்கம் என்னன்னு சொன்னால், கல்வி கற்கிற மாணவர்கள் கல்வியை மேம்படுத்துறது. குறிப்பாக வந்து வறுமைக்குட்பட்டு கல்வி கற்க இயலாத ஒரு சூழலில் இருக்கிற பிள்ளைகளை தெரிவு செஞ்சு இனங்கண்டு அவங்களுக்கான கல்வியை மேம்படுத்தக்கூடிய வழிமுறைகளை செய்கிறது எங்களுடைய ஒரு நோக்கமாக இருக்குது. அதே மாதிரி வறிய குடும்பங்களில் இருக்கிற வறியவர்களை கண்டு இனங்கண்டு அவர்களுக்கான உதவிகளை மேற்கொள்கிறதும் எங்களுடைய நோக்கமாக நாங்கள் செஞ்சு வரோம். இதன் அடிப்படையில் பல்வேறு உதவி திட்டங்களை நாங்கள் இதுவரைக்கும் செஞ்சு வந்திருக்கோம். தற்போது வந்து உங்களுடைய பேரப்பிள்ளையா அவங்கள வந்து கல்வி நடவடிக்கைக்காக வந்து மேம்படுத்துறதுக்காக வேண்டி தான் முதலாவது இந்த உதவி திட்டத்தை செய்கிறதுக்கு நாங்கள் தீர்மானித்திருக்கோம். அந்த வகையில் இவங்களோட அம்மா அப்பா இல்லாமங்க அவங்க இருக்காங்களா பிள்ளையோட? எத்தனை பேர் உங்களுக்கு? எனக்கு பிள்ளைகள் 5 பிள்ளைகள், 4 பேர் கல்யாணம் கட்டிட்டாங்க. ஒரு ஆள் இருக்காங்க. ஒரு ஆள் இருக்கு. பேர பிள்ளைகள் நான் பார்க்குறேன். வருமானம் எல்லாம் அவங்களா கூலி தொழில் செஞ்சு செய்கிறாங்க. இப்போ நான் ஆடு மேய்ச்சி வந்து இப்போ காலையில் ஆடு மேய்ச்சி போகிறதுல ஆட்டையெல்லாம் விட்டு போட்டேன். கடன் முடியாது பிள்ளைகளுக்கு எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக செய்யலை, ஒரு அளவுக்கு செய்து கொடுத்துருக்கு. பிறகு வெவ்வேறு நானும் அந்த கண்டாடு கொடுத்துருச்சு. பிள்ளைய படிப்பு செலவு இல்லைன்னு 2 பேருக்கு இந்த வகுப்புகளுக்கு போகாட்டுறது கஷ்டம். அதுலேருந்து போகாட்டுறது வகுப்பு போகாட்டுல ஒழுங்கா போகாட்டுல மற்ற இவ்வளோ அளவுக்கு போகாட்டுற அவளை அது இல்லை. நீங்கள் எத்தனை அம்மாப்பா படிப்பீங்க? 4 அம்மாப்பா வர வருஷம் ஸ்காலர்ஷிப் என்ன நல்லா படிப்பீங்களா? அது சைக்கிள் இப்போ ஸ்கூலுக்கு போகிறதெல்லாம் மற்றவர்களுக்கு ஒரு சைக்கிள் அந்த சென்ட் கப் நிறுவனம் வந்து ஸ்கூலால் கொடுத்தா அதில் 2 பேரும் போகிறேன். ஒரு கூலி தொழிலை வச்சு 3 பேர் 4 பேர் சாப்பிட்டு வரீங்க. வேற ஏதாவது உதவியில் அப்படி இல்லைண்ணே? அரசாங்கம் கொடுப்பன ஒன்றும் இல்லையா? இல்லை, இப்போ இல்லை. பிஎம்ஏ மட்டும் தருவாங்க 250 ரூபா. இப்போ 350 ரூபா. சரி, இப்போ நாங்கள் 8500 ரூபா என்ன சிஆர் தான் சென்று அது தருவாங்க. அதை வச்சுட்டாங்க. தொழில் கூலி தொழில் வந்து எல்லா நாளும் கிடையாது. சந்தர்ப்பம் கிடைக்கிற நேரம் தான் கூலி தொழில் செய்யலாம். நான் பொது தொழில் இருந்தது நடக்காது. இந்த வயல் வேலை செய்கிற நேரம் போவார், இந்த வெள்ளம் வெட்டுற நேரம் போவார். நாங்கள் வந்து இப்போ சின்ன சின்ன உதவி திட்டங்களை தான் செய்து வரேன். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணது. அதால் இப்போ இவங்களோட படிப்புக்குரிய அந்த உபகரணங்களை தான் செய்கிறதுக்கு முடிவு செஞ்சுருக்காங்க. நாங்கள் போயிட்டு எங்களோட நிறுவனத்தின் தலைவரோட கதைச்சு அவங்க என்ன செய்ய சொல்கிறாங்களோ அதை செய்வோம். அதுக்கிடையில் வந்து அவங்க என்ன முடிவு சொல்கிறாங்களோ அதை உங்கள்கிட்ட நாங்கள் ஃபோன் நம்பர் மூலமாக தெரிவித்து கொள்வோம்.
அந்த வகையில் தான் நாங்கள் வந்து உங்களுடைய குடும்பத்தை பற்றி அறிஞ்சு இங்கே பேர் என்னம்மா அஜேந்திரன் அவங்க படிக்கிறாங்கன்னு சொல்லி அந்த ஒரு நிலைமையின் காரணமாகத்தான் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது எங்களால் முடிஞ்ச உதவியை செய்யறதுக்காக வந்து வந்திருக்கோம். தம்பிக்கு நீங்கள் என்ன மாமி என்ன அவனோட அம்மா அப்பா எல்லாம் இல்லையா? எப்போ இருந்து இவங்க உங்களோட இருக்காங்க? 5 வயசுல இருந்து. அப்போ இருந்து நீங்கள் பார்க்கீங்க. உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? 5 பிள்ளைகள். 5ல் ஒரு ஆள் இருக்குது. 4 பேரில் 2 பேர் ஒரு ஆள் இருக்கு. ஒரு ஆள் இருக்கானே. அவங்க இப்போ இறந்தவங்க 2.5 வருஷம். 2 வருஷம். அதுக்குள்ள இருந்து நீங்கள் பார்த்து வரீங்க என்ன? வேற 5 வருஷம் இருந்து இல்ல அதுக்கு பிறகு சம்பளம் இந்த தொழில் எல்லாம் செஞ்சு நீங்க தான் பார்த்து வரீங்க. இப்ப என்ன செய்யறீங்க? வருமானத்துக்கு என்ன செய்யறீங்க? அவங்க போறாங்க இடியப்பம் வச்சு பிறகு நிப்பாட்டினீங்க. கஷ்டம் ஆக்கள் வாங்க போறீங்க. எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க? 13 ஸ்கூலுங்க. எப்படியும் வந்து 10. நாங்கள் வந்து இப்போ எங்களால் இப்போதைய நிலைமைக்கு வந்து இந்த இடியப்பம் அவிக்கிறேன்னு சொன்னால் அதுக்குரிய ஏற்பாடுகளை செஞ்சு தரையில்லை. ஆனால் இங்கே வாங்குறதுக்கு இது இல்லையே. அது இல்லாமல் சொன்னால் பயிர் செய்யக்கூடிய வகையில்னு சொன்னால் ஏதாவது செஞ்சு தரையில்லை. அப்படியான சின்ன சின்ன உதவி திட்டங்கள் தான் இப்போ ஆரம்பித்து செஞ்சு வரோம். இப்போதைக்கு வந்து அப்படி என்ன நாங்கள் தம்பிர கல்வி நடவடிக்கைக்கூடிய உபகரணங்களை ஃபெஸ்ட்டுக்கு எடுத்து தாரத்துக்கு செய்கிறோம். அதுக்கு பிறகு எங்களோட நிறுவனத்தால் சில உதவி திட்டங்களை செய்கிற நேரம் அதை முடிஞ்ச
வணக்கம் அக்கா. நாங்கள் ஆர்வம் கல்விச்சூட அறக்கட்டளைன்னு சொல்லி மண்டூர் 14ல் ஒரு புதுசாக ஒரு நிறுவனம் ஒன்று திறந்திருக்கோம். இந்த நிறுவனம் என்ன ஏன் திறந்திருக்கோம்னு சொன்னால், எங்களோட நிறுவனத்தின் தலைவர் வந்து தன்னால முடிஞ்ச உதவியை வந்து ஒரு செய்யணுன்ற அடிப்படையில் தான் திறந்திருக்காங்க. அந்த வகையில் கல்வி கற்கிற மாணவர்கள், அதாவது வறிய குடும்பத்திலேருந்து கல்வி கற்கிறதுக்கு கஷ்டப்படுற பிள்ளைகளை தேர்வு செஞ்சு அவர்களுக்கான கல்வி மேம்பாட்டுக்குரிய நடவடிக்கைகளை செஞ்சு வரோம். அது மட்டும் இல்லாமல் பெண்கள் தலைமை தங்குற குடும்பங்களுக்கு வாழ்வாதார உயர்வுக்கான சில தொழில்களை மேற்படுத்தி கொடுத்துருக்கோம். இது போன்ற பல்வேறு செயற்றிட்டங்களை செஞ்சு வரோம். அந்த அடிப்படையில் வந்து இவங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு போகிறாங்க. கொஞ்சம் மாதாந்த வருமானம் எவ்வளவு வரும்? ஏதாவது அரசாங்க கொடுப்பனம் இருக்கா? அது மட்டும் இருக்கு. மற்ற அவங்க என்ன வேலை செய்யறாரு? அதுலயும் கூலி தொழில் அப்படி ஒண்ணும் இல்லையா? கூலி தொழில் அந்த வயல் வேலை மட்டும் வேலை இல்லை. கியூஆர் கோட் எவ்வளவு? அது 15,000 மாதமா? ஓ, மாதத்துக்கு அடுக்கீங்க? அது மாசமா வராங்க. இப்போ பரிசு மாதம் 62 64 55. நாங்கள் ஆறுமுகம் கல்விச்சூட அறக்கட்டளைன்னு சொல்லி மண்டூர் 14ல் ஒரு புதுசாக ஒரு நிறுவனம் ஒன்று தொடங்கி செயற்பட்டு வரோம். இந்த நிறுவனத்தின் ஏன் தொடங்கி செயற்பட்டு வரோம்னு சொன்னால், எங்களோட நிறுவனத்தின் தலைவர் அவர்கள் வந்து அவர்களுக்கு சொந்த முயற்சியில் வந்து ஏதாவது மற்றாக்களுக்கு செய்யணும்ன்ற அடிப்படையில் தான் இது தொடங்கியிருக்காங்க. அந்த அடிப்படையில் இப்போ கல்வி கற்கிற மாணவர்கள் இப்போ வறுமைக்குட்பட்டு இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு பாடசாலை போகலாமல் இருக்கும், கற்றல் உபகரணங்கள் வாங்கலாமல் இருக்கும். அப்போ அப்படியான மாணவர்களை தெரிவு செய்து அவர்களுக்கான உதவிகளை செய்து வரோம்.
அம்மா அப்பா பிறந்தவங்க இந்த வருஷம் தானா? என்ன கேன்சர்? அப்பா இப்ப எங்க அப்பா புள்ளைய பாக்குறதெல்லாம் அவங்க பாக்குறல எந்த ஸ்கூல்மா நீங்க? எப்படி ஸ்கூலுக்கு போறது? இல்ல நடந்து போறீங்களா? சைக்கிள்ல. இதுக்கு ஏதாவது கற்றல் உபகரணங்கள்ல குத்து தரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் கதைச்சிருக்கோம். இப்போ நாங்கள் போயிட்டு இந்த தகவல்களை எங்கள் நிறுவன தலைவர்கிட்ட கொடுத்து அவங்களோட அனுமதியோட எங்களால் முடிஞ்ச உதவியை வந்து செஞ்சுக்கிறோம். இப்போ நாங்கள் எப்போ வருவோம்னு சொல்லி நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம். சரியா?